ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபியோட நேம் வந்து ஜாக்கெட் பொட்டேட்டோ. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துனுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்து மேலே ட்ரிசில் பண்ணி நல்லா அந்த ஸ்கின்னில் வந்து ஆயில் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த பொட்டேட்டோவை வந்து ஹாஃப் ஆட்டு கட் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோடய அகாரோ ஏர் ஃப்ரையரில் தான் இந்த பொட்டேட்டோ டிஷ் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து அவன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஏர் ஃப்ரையர் அந்த பேஸ்கெட்டில் நான் இதை வச்சு ஏர் ஃப்ரையருக்குள்ளாடி இந்த பொட்டேட்டோவை வச்சு 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 15-20 நிமிஷம் இதை பேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த பொட்டேட்டோவை வந்து குக் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நீங்கள் அந்த ரேக்கில் வந்து சென்டர் ரேக்கில் நம்மளோட ட்ரேயை வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஒரு 185 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 190 போல் வச்சுருக்கேன். அதில் வந்து 20 மினிட்ஸ் வச்சேன். 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் கூலாக விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே உள்ள ஃப்ளஷ்ஷை வந்து ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளஷ் நமக்கு தேவை. இப்போ இந்த மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மெயனேஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் மோசரல்லா சீஸு, அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு ஏதாவது ஹர்ப்ஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து ஆரிகேனோ, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த மிக்ஸ் பண்ண இந்த ஃபில்லிங்கை திருப்பி நம்ம அந்த பொட்டேட்டோக்குள்ளாடியே வைக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி அவனில் வந்து மேலே கொஞ்சம் மோசரல்லா சீஸ் போட்டுருங்க. சீஸ் போட்டு நம்ம அவனில் ஹை ஒரு 200 டிகிரியில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு டாப் ரேக்கில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆகி வரும். அவ்வளோதான், நம்மளோட ஜாக்கெட் பொட்டேட்டோ ரெடி. மேலே வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பை ட்ரிசில் பண்ணி, மைனேஸை ட்ரிசில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.